2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கான்னு கேட்டிருக்காங்க. 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 எதுக்கு சமமாக இருக்கான்? 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2க்கு சமமாக இருக்குது. இதை வச்சு நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நமக்கு பேஸில் என்ன இருக்குது? பேஸ்னால் அடிமானம், மேலே உள்ளது அடுக்கு. அடிமானத்தில் நமக்கு 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டுமே சமம்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ நம்ம இதையும் 2ஆக மாற்றணும். 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 அப்படியே தான் இறங்கும். இந்த 4 வந்து நம்ம 2 அடுக்காக மாற்றலாமா? அந்த 4 இருக்கிற இடத்துல 2 வரணும். அப்போ எப்படி எழுதலாம்? 4 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா? அதாவது 2 தடவை எழுதி பெருக்குனா 4 கிடைக்குமா? அப்போ 2 தடவை எழுதி பெருக்குனா 4 கிடைக்கும். அதான் 2 ஸ்கொயர். இப்படி எழுதிட்டு 4க்கு பதிலாக தான் நம்ம 2 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். அப்போ இதோட அடுக்கை நம்ம அப்படியே எழுதிடணும், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு. அப்புறம் 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 13 அப்படியே தான் இறங்கும். இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து நமக்கு அடுக்கு விதி ஒன்று இருக்குது. அடுக்கு 2 அடுக்கு இருக்கா? இது ஒரு அடுக்கு, இதோட அடுக்கு இது. அப்போ இந்த மாதிரி 2 அடுக்காக இருந்தால் 2 அடுக்கையும் பெருக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அப்போ 2 அப்படியே வரும். இந்த 2 பெருக்கணும், இந்த 2 வச்சு இந்த அடுக்கை பெருக்கணும். 2 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும்? நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 2. இந்த 2 வச்சு இந்த எக்ஸை பெருக்கணும், அடுத்து 2 வச்சு இந்த 2 பெருக்கணும். அப்போ 2x ப்ளஸ் 2 × 2 4. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அடிமானம் ஒரே மாதிரி வந்துருச்சு. அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ அடுக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே இந்த இடது பக்கம் உள்ளதும் வலது பக்கம் உள்ளதும் சமம்னு சொல்லிட்டாங்க. அடிமானம் சமம்னா அடுக்கும் சமம். அப்போ அடுக்கை ஃபஸ்ட்டு சமப்படுத்தணும். அடுக்கு என்னது? எக்ஸ் ப்ளஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கக்கூடிய எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு நம்பராக இருக்கிறதெல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். அப்போ இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். வலது பக்கம் ப்ளஸ் 2x இருக்கா, இடது பக்கம் வரும்போது மைனஸ் 2xாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 13 வலது பக்கம் போகும்போது மைனஸ் 13ஆக மாறிடும். இப்போ எக்ஸ்லேருந்து 2xை மைனஸ் பண்ணணும். சின்ன நம்பர் மொதல் இருக்குது, பெரிய நம்பர் ரெண்டாவது இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிச்சு பெரிய எண்ணோட குறிய போட்டுருணும். அப்போ 2xலேருந்து 1xை கழிச்சா என்ன வரும்? 1x வரும். நமக்கு அப்போ மைனஸ் அப்படி மாற்றி கழிக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் நம்ம மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுறணும். 1x வரும். அதாவது 2லேருந்து 1 கழிச்சா என்ன வரும்? நமக்கு 1 வரும். இந்த எக்ஸை அப்படியே போட்டுறணும். 1 இருக்கிறதுனால நம்ம 1 முன்னாடி மென்ஷன் பண்ண தேவையில்லை. அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதே கான்செப்டில் தான் இதுவும் இருக்குது. அதாவது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை கழிக்க முடியாது. இருக்கிறதே 4, அதில் எப்படி நம்ம 13 கழிக்க முடியும்? அப்போ 13லேருந்து 4 கழிச்சிட்டு நம்ம இந்த மைனஸ் அடையாளத்தை போட்டுறணும். 13லேருந்து 4 கழிச்சா என்ன வரும்? 9 வரும். நம்ம வந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை மாற்றி கழிச்சிருக்கோம்ல, அதனால் மைனஸ் 9 போட்டுறணும். இப்போ இந்த பக்கம் உள்ள மைனஸும் இந்த பக்கம் உள்ள மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? 9.